டீம்மேட்டும் காசு போறது இல்ல, அதான் மேட்ரு. நீங்க கேவலமா தோக்குறதுனால உங்க டீம்மேட்டுக்குமே காசு போறது இல்ல, அதனாலே உங்க கூட விளையாடுறதுக்கு யாரும் விருப்பம் இருக்காது. இப்ப கோட்டால எம்பிடிஸ்ல இருந்து வெளியே வர முடியல பாத்தில, ஏன்னா அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியுது. இங்க போனா ஒரு ஷேர் இருக்கும், நமக்கு ஒரு டிராஃபில 5000 காசு ஜெயிக்கலாம் அப்படின்னு. ஆனா உங்க கூட வந்தா அது இருக்காது, அதனாலேயே உங்க கூட யாரும் விளையாடுறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. நீங்க எப்ப காசு ஜெயிக்கிறீங்களோ அப்பதான் அவங்க கூட இருப்பாங்க. காசு இல்லைன்னா ஒரு மயிரும் கிடையாது. அதனாலதான் மொத்தம் 3 டீமுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. டிபிடிஎஸ், விபிடிஎஸ், எம்பிடிஎஸ் 4 டீம், ஜேபிடிஎஸ் இந்த 4 டீம்லையும் அடிச்சுக்குவாங்க போறதுக்கு. ஏன்னா அவங்க 4 டீம் காசு கேட்பாங்க, ஷேர் கொடுப்பாங்க. மற்ற டீம் வேடிக்கை பார்த்துட்டு பிம்பிடி காப்பில அப்படிதான் லாலிபாப் தான் சாப்பிடணும். நீங்களாம் ஒரு நாள் அடிப்போம், அதுக்குள்ள அவனுக்கு 300 நாள் அடிச்சிருவாங்கல்ல. நீ என்னைக்காவது ஒரு நாள் 10,000 ஜெயிக்கிறதுக்கும் அவனுக்கு அதுக்குள்ள 5 லட்சம் ஜெயிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உங்களுக்கும் அதே விரல் தான், உங்களோட விரல் ஸ்ட்ராங்கான விரல் தான், எல்லாமே இருக்கு. ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப உடல் உழைப்புனா நீங்க ஓகே சொல்லலாம், இல்ல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு. ஓன தடவுறதுல கூட அவங்களால தடவ முடியல. இது எனக்கே பெரிய இதாதான் இருக்கு, இதுல கூட கம்மியா இருப்பீங்க அப்படின்னு. இறங்கி வாயவே குத்துறோம், என்ன நீங்க எல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு. அது நீ தான் ஃபைண்ட் பண்ணணும், நீ தான் சயின்டிஸ்ட், உன்னாலதான் அதை ஃபைண்ட் பண்ணி உடைக்க முடியும், கிராக் பண்ண முடியும். யூ நோ த டெக்னாலஜி இருக்கு. உடச்சுட்டு யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி போர் முறையில போர் தந்திரத்தை இது பண்ணு. வேலுநாச்சியார் பிறந்த ஊரு, கமான் யூ கேன் டு இட். வா ஓகேனா வெறியா போய் அடிக்கணும். சட்டு தொம்பல் ஆகுறீங்க நீங்க. இல்ல 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 இல்ல, இப்போ ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குண்ணா. டீம் வந்து சொல்ற பேச்ச கேக்குறாங்க, திடீர்னு நல்லாறாங்க. பாப்போம். திடீர்னு இருக்கு, நாங்க வின் பண்ணோம்ன்ற மைண்ட் செட்ல இருக்கேன். எப்பவுமே நல்லா வரணும், திடீர்னு நல்லா வரக்கூடாது. எப்பவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணனும்னா அதான் முக்கியம். நியூ ரூல்ஸ் போட்டுருந்தேன், மெயின்டைன் பண்றாங்க. பாப்போம் பாக்கலாம். கோலிக்கு இறங்கும்போது ஒரு தடங்களா இருக்கு. போலாம். தட்டங்கள் ஓ கிசா டீம் வர்சஸ் கோல். யூடியூப் பஜார குத்த போறாரு. ட்ரோல் 1 ஸ்பீட் ட்ரோல். ஒரு நாக்கு யூடியூப் பஜார குத்திங்க ட்ரோல். கன் எடுக்கறாரா? ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஒண்ணாச்சுபே ஜோல பின்னாடி சூத்திலே ஊத்தாம வருது கசக்ஸா. ஐயோ புல்லட் இல்ல போறானா, கன் இருக்கு. வராம தின்னு வராம எல்லாம் முடிஞ்ச பிறகு பாரு தின்னு வராம பாரு. ரன்கார்ட் வரான் அவ்வளவுதான். கில் அழுத்திட்டாரு. இன்னும் 11 புல்லட் இருக்கு. மூணே புல்லட். ஐயோ புல்லட் யூஸ் பண்ணிட்டேன். என்ன இதெல்லாம் அடிக்கிறா, ஸ்மோக் எப்படி அடிக்க முடியும்? புல்லட் இருக்கு. ஐயோ பார்க்கல, புல்லட் பார்க்கல கடிவாளம் கட்டிட்டு ஆடுறான் போலியே. அவரு போய் இந்த புல்லட்லாம் எடுக்கறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ஒரு புல்லட் எல்லாமே கத்தி குத்தி ஓடி கொண்டு இருக்கும். ஏதோ பண்றான்ப்பா, சும்மா விசிறிட்டு இருக்க கத்தி தூக்கி. ஐயே கத்தி வச்சு மாஸ் கட்டுறான். வீரா வாடா அப்படினு இருக்காப்ல. கன் ஸ்பான் ஆயிடுச்சு. ஓவரால் கில்ஸ்ல யார் அதிகமா? ஜேபிடிஎஸ் பங்கு டீம் தான். மொத்த டீம் நானே. டீம் பேர் டீம் நம்பர் கில் டீம் 6 11 கில், பங்கோஜ் 4 கில். ஜேபிடிஎஸ் பங்க் தனது அணியின் திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறானா? ஜேபிடிஎஸ் மீண்டும் ஓட்டுமா? 12 கில் அடிச்சிட்டாங்க ஜேபிடிஎஸ். ஸ்ரீ ஜனா ப்ரோ, வெல்கம் டார்லிங், வெல்கம் டு आवर ஃபேமிலி गाइस, வெல்கம் டு आवर ஃபேமிலி.
ராயல் டீமன் வைட்டி ப்ரோ வெல்கம் டு அவர் ஃபேமிலி கைஸ். ஆரம்பமெல்லாம் அடிக்கிறாங்க ஆனா ஃபினிஷிங் சரியில்லையப்பா. ஆமா ப்ரோ நான் இப்ப நான் பார்த்தா 6 பேர் நான் ஏனே தெரியல. டீம் 14 ஐயோ ஜிட்டி வெறியான ஒரு நாக்கு. 1 HP அவ கில் அழுதுறோடா. ஐயோ தவறு இழைக்கப்பட்டது. அசாருக்கு மறுபடியும் ஒரு கில். தொட்ட வசதி தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி அசார் கையில ஃபுல்லா கில்ல வந்துட்டு இருக்கு. மொத்தம் 3 கில் எடுத்திருக்காரு. கிரீடுக்கு ஒரு 1 யார் அடிக்கிறாங்க டிபிஎஸ் இவங்கதான் போட்டு பொளந்துட்டாங்க. கிசா டீம் முழுசா முடிச்சு விட போறாங்க போல. தொட்டா அசார பாத்துட்டான் பங்கு. இப்பே அசார பாத்துட்டான் பங்கு. ஜேபிடிஎஸ்ல சார் விசஸ் பங்க் அவன் பாரு அவன் நேடு போடு ஒரு நேடு வாயிலேயே நேடு டொட்டோ வார்னாங்க 5 கிலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தொட்டகன் மாலி ஒரு நேடு மாட்ல டொட்டோ அடிப்பான். ஒரு நாக்கு மறுபடியும் ஒரு நாக்கு 2 நாக்கு அசார் மட்டும் தான் இருக்கான். வார் நாயகன் மறுபடியும் வேலையை காட்ட போறானா. போடு 1-3 சச்சா கச்சா மாட்டானோ. 1 HP அவ்வளவுதான் நாக்கு விட்டான்னு நினைக்கிறேன். போடு 1-3 போடு 8 கில்லு 17 கில்லு ஜேபிடிஎஸ் 17 கில்லு. வார் நாயகன் வேலைய காட்டிட்டாங்க guys. வார் நாயகன் வேலைய காட்டிக்கொண்டான். ஐயோ சிறுத்தை திருத்தா நான் ஏதோ வந்துட்டு சிறுத்தை என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. அடிச்சா 3 கில் ஆல்ரெடி ஒரு 1v3 டொட்டோ இல்ல 20 கில் அடிப்பாங்களா சிறுத்தை அடிக்க பாக்க இருக்கு. சிறுத்தை சிக்கல வந்தா 3 கிலோ நினைக்கிறேன். மறுபடியும் தொட்ட போட்டுருவானோ. 1 HP சிறுத்தை ஏறணும் இல்ல நல்லா வாடா. கடைசியா இந்த டீம் ஒரே கில் தான் அடிச்சுக்குது. அது டொட்டோவா? அடா பாவீங்களா. சோ சார் சோ சார் டிபிடிஎஸ் 9 கில் எடுத்திருக்கு. வெரி முதியோரணி பாருங்க ப்ரோ. எங்க முதியோரணி 8. ஆமா 14 கில்லு எஸ்எச்பிஎஸ் முதியோரணி டிபிடிஎஸ். ஆமா ஏன்னா இவன் 8 கில் எடுத்திருக்கான். டோனி எல்லா மேட்ச்லயும் நல்லா விளையாடுறானே. ஆமா நான் ரொம்ப நல்ல மனுஷனா. எப்படி சொல்ற? எனக்கு லாபில வந்து அந்த கோஜோ Dress தருவாருடா. அப்படியா? காட்டு கொண்டிருக்கிறார். ஆமா கோஜோ தெரியுமா? என்ன Dress? கோஜோ தெரியுமாண்ணா? தெரியாது. நல்ல பிளேயரா இல்ல எனக்கு புரியல பாருங்க. டேய் அவன் என்ன Dress கொடுக்கறான்? என்னடா எம்மனே Dress கொடுத்தா நல்ல பிளேயர் தான்டா. தெரியாதா என்ன? அது கோஜோ Dressனா அது. ஏதோ ஒரு Dress கொடுத்தாலே நல்ல பிளேயர் தான். ஆனா கோஜோ என் கிரஷ்னா. அதனால ரொம்ப நல்ல பிளேயர். எனக்கு டெய்லி காலையில ட்ரெஸ் தராரு. என்ன நரேன் இன்னும் உனக்கு புரியல? போக சேனல் பாரு நரேன். தயவு செஞ்சு எனக்கு புரியல. உனக்கு புரிய தேவையில்ல. ஏமனுக்கு புரிய வாய்ப்பு இல்ல. மாட்டி விட்டு புரியலனாலும் மக்கள் மத்தியில புரிஞ்சிச்சு சொல்றாரு. அதான் ஏமனுக்கு புரியல ஊருக்கே தெரியும். அப்படா போற பார்த்தா ஹாய் ஸ்கிரீனா பங்கோஜி 5 கில் மெஜிஷியன் 3 கில் 17 கில் அடிச்சோடா. அநேகமா உடைச்சோன்னு நினைக்கிறேன். ஜேபிடிஎஸ்க்கு எனக்கு என்னமோ அவ்வளவுதான் 10 அநேகமா அடுத்த டீம் மீட்டிங் போட வேண்டியதுதான். 4 கில் 5 கில் ஆனா இன்னொரு டீமுக்கு வாய்ப்பு இருக்குனா யாரு வெளிய போறதுக்கு எஸ்ஆர்பிடிஎஸ்க்கு. அப்படியா?
ஆமா ஜோர்டன் மட்டும் தான் இருக்கான் 1 HP. ஆமா அவன் என்ன ஷவரில் என்ன பண்ணிட்டுறான்? காட்ட வாங்கிட்டு நான் பீச் வரமா என்ன டிபி டெஸ்ட் வர வர இப்படி ஆகுது? வர வர நேத்து ஒரு டிராபிக் போச்சு. என்னவா இருக்கும்? ஜோர்டன் ரீகால் பண்ண போயிட்டு இருக்காரு கேம்பர்ல ஏபிடிஸ்ல ஜேபிடிஸ் பங்கனி 6ஆம் நம்பர் இஷான் குட்டி குழந்தை சுட்டி ஆக்கா 73 பேர் 21 டீம். இவனுக்கு நினைச்சான்னா 30 கிலோ எடுத்துடுவாங்க போல. யானை பாரு எப்படி போயிட்டு இருக்கு. இஷான் அகால மரணம். சார வேற உனக்கு தூக்க மாட்டான்ல. செத்து போடா அப்படின்னு ரீகால் விட்டுருவேன். போயிட்டு இருக்கான் அவர்லே பங்கு இல்ல ஆனா இவன் இசான் இல்ல வீட்டாங்க போல யாரும் தூக்குறது இல்ல போல. பங்கு ரீகால் பண்ண பங்கு போயிட்டான் ரீகால் பண்ணிட்டான். பங்கு ரீகால் பண்ணிட்டான். யானை வேற வச்சிருக்கான். பங்கு கிட்ட ஒருத்தர் இருக்கான். பங்கு கிட்ட பங்கு தான் இருக்கானா? ஓகே மெஜிஷியன் பார்த்துட்டு பங்கு ரீகால் அடிச்சாங்க. கார்ல ரீகால் 18வது கில்லை கொடுக்க ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறா. கில்ல கொடுக்கறதுக்காக டீம் வந்திருக்காங்க. 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க. தொட்ட பாத்துட்டான் 19 கில் அங்கிட்டு இருக்கு. அவன் முன்னாடியே அந்த கன்னை ரீலோட் பண்ணி அவனை அடிச்சு அவனை ஒரு மாதிரி வருத்தப்பட வச்சு சுத்தி பாத்துக்கிட்டு முதியோரண்யா பாக்குறாங்க அடிக்கிறாங்க. எஸ்எக்ஸ் மீடியாஸ் 18 கில்ல, எஸ்எக்ஸ் பிடிஎஸ் 14 கில்ல, ஜேபிடிஎஸ் இப்போதைக்கு ஏபிடிஸ் இருக்கிற லீட்ல இருக்காங்க. பங்கு தலைங்களா ஆனா ஜேபிடிஎஸ் லீடு வச்சாங்கன்னா கொஞ்சம் கடினம் தான். இருக்காரு. ரீகால் ஓலி வந்துச்சு சரி மறுபடி கிடைக்குதா? அல்லேலூயா ஆண்டவரே வந்துட்டாங்க. பேர் வந்துட்டாங்க. டிபிடிஸ் பெண்கள் மனதை கவரும் எஸ்டிஆர் உயிர்த்தெழுக்கப்பட்டார். பதில அடிச்சிருக்காங்க. கட்டா ஜேபிடிஸ் பிடிச்சிருந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. அங்க அடிக்கலாம் போயிருப்பாங்க போல. அநேகமா நீங்க தொட்ட ஒரு 20 கிலோ அடிக்க போறோம்னு நினைக்கிறேன் சோலோவா. ஐயோ ஆமா 9 கிலோ அடிச்சாம்பா. 9 அடிச்சான். என்னப்பா இன்னும் 70 பேர் இருக்கு. மீண்டும் டொட்டோட ஷோவா அடிச்சா டிராஃபி வேற ஜெயிக்கல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்பதான் டிராஃபி ஜெயிக்க வராங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஐஎஸ் ஸ்கில்லாம் கொஞ்சம் ஏதாவது அரசல் பசல் பண்ணுவாங்க அவன். வெறியா ஜோன் வேற புடிச்சிட்டானுங்க. கரெக்ட்டா ஜோனை புடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிட்டானுங்க 18 கிலோ போட்டு. ஜோன் புடிச்சு தரதா டபுள் மடங்கு இல்லடா. அவ்வளவுதான் 18 எடுத்தே பண்ண முடியும். கில் அடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இதுல எழுச்சி டிபிடிஎஸ். ஆனா டிஃபெண்டிங் டீம் மேல இருக்கு. அவங்களால அடிக்க முடியுமா? 9 கிலோ அதையா இவன் இல்ல நான் கூட இன்னொரு டீம் அடிச்சா சொல்லல. அந்த டீம் சொல்லல. யார் மேலங்கறா? ஓ வேலை வேட்டியாஸ் கைஸ். இவங்க வேலை பிடிஎஸ் போன மேட்ச். போன மேட்ச் பார்த்தேன். டிஃபெண்ட் பண்ணாங்க. அது முந்தின மேட்ச் பாத்தியா? இல்ல அதுக்கு முந்தின மேட்ச் பார்க்கல. அதான் மிஸ் பண்ணிட்ட போ. நான் தான் தூங்கிட்டு நானே பி சாவுது கண்ணு. ஆடிட்டு இருக்காங்க bro. டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு? அங்க பாரு ஜூரோட சென்டர் யாருன்னு பாத்தீல? அதுதான் அம்மா அதான் நான் சொல்றேன் பாருங்க. இவங்க டீம்ல ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்றானுங்க. பங்கு ஜோன் புடிச்சு கொடுத்துறான். மெஜிஷியன் டோட்டோ அடி போட்டு பிரிக்கிறாங்க. எனக்கு இப்ப என்ன சரியான சப்போர்ட்டிவ் பிளேயர். சாய் ட்ரோல இறங்கி ரைவல்ரி அடிப்பானா இல்ல ஐஎஸ்டிகள் வச்சிருக்க ஜேபிடிஎஸ் கிட்ட இறங்கி அடிக்க போறானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரோல் அடிப்பான். ட்ரோல தானா? ட்ரோல் அடிப்பான். கன்ஃபார்ம் ட்ரோல் அடிப்பான். 10 கில் தான எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே அவன் ட்ரோல் அடிப்பான். இந்த வாட்டி சாய் எங்க குதிக்கிறான்னு பார்க்கலாங்க. சரிங்க. பிரியாணி பேர் எல்லாம் சாப்பிடு. இல்லடா ரவுடி நாட் கண்டினியூ. ஜேபிடிஎஸ் கிட்ட போனா சாவுதிச்சியம். அது நான் இப்பவே சொல்றேன். 5 எடுத்துறங்க. டிபிடிஎஸ் போனா ஏதாவது மேல் லாஸ் பண்ணி விடலாம். ஆமா ஐயோ இப்போதைக்கு டிபிடிஎஸ் சோனு. டிபிடிஎஸ் சோனு. அப்ப யோசிச்சு பாரு. ஆல்ரெடி அவங்க காரணம் வேற கிடைச்சிச்சு எங்க இறங்கணும்னு. சென்டர் ரோல்ல யாருமே இல்ல. எல்லா பாயிண்டும் ஜாயின் ஆகுதே. ஒரு வீடு
அந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லா வந்து டிபிடிஎஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், TPS ஏபிடிஎஸ் குடிச்சிருவானுங்க ஜோன்ல போட்டு நிறைய. லாஸ்ட் இன்னும் சீனியர் ஸ்போர்ட்ஸ் ஸ்குவாட் இருக்காங்க. பம்பிள்பீ டிபிஎஸ் அவங்களே ஜோன்ல இருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா ஜோன் எடுத்தாங்க. சீனியர் BTS ஒரு பதிலா 18 கில்லோட ஆடிட்டு இருக்காங்க வெறியா. ஆமா ஆமா, இப்ப டோனி தான் வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்து ஜோன் பிடிக்கிறதுக்காக முன்னாடி போயிட்டு இருக்காங்க. டோனி ஏபிடிஎஸ் கிளம்பி எங்க போகுது பாப்போம். ஏபிடிஎஸ் இப்போ அவங்க எடுக்கணும்னா முன்னாடி TPS தாண்டி தான் போய் ஆகணும். TPS முன்னாடியே இருக்கு, ஜோன் பிளாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஐயோ ஓபன்ல லூட் எடுக்க போறாங்க. கில்ல போட்டுக்க போறாங்க. ஏபிடிஎஸ் இங்க வந்து குத்திட்டாங்க. JBTS குத்திருச்சா ஃபைட்டா? அடுத்த fight. குத்திட்டாங்க. ஓ இந்த வாட்டி ஐயோ இல்ல இல்ல இவன் பீட்டர் கிட்ட ஆமாடா ஐஎஸ்டி இடத்துல முடிச்சிட்டாங்க பங்கோஜி அவர்தான் இருக்கா? ரெண்டு பேர் நாக் அவுட் பண்ணாங்க. டொட்டோ மட்டும் தான் இருக்கான். டொட்டோ பங்கு மட்டும் தான் இருக்கான். ஈசா பாரு ஈசா உயிரோட பண்ணிட்டான் பாரு. ஈசா செல்ஃப் ரிகால் பண்ணிட்டான். ஐயோ ஜேபிடி உடச்சோடுங்க. டிபிடிஎஸ் முடிச்சாங்க. இஷான தூக்க முடியுமா? இஷானுக்கு ஸ்மோக்க போடுறான். மேன் வேணும். டின்னர் இல்ல டாம் பிக் பண்றான். டாம் நேட் பிக் பண்றான். ஐயோ டொட்டோ எத்தனை கில் அடிச்சானுங்க? 25 கில் அடிச்ச டீம் உடைக்கிறானுங்கடா. 25 கில் அடிச்ச டீமா உடைக்கிறானுங்க. உடைச்சு எரியறான் சாய். ஏசியா நம்பர் 1. ஏசியா நம்பர் 1 உடைக்கிறானா? உடைக்கப்படுகிறதா? பின்னாடி பங்கு தூக்கிடா. ஈஷா தூக்கிடா. ஈஷா வெறியா தூக்கிடா. 26 என்ன ப்ரோ தூக்கிடா பங்கு. வெறியா தூக்குனா. நான் இப்போ ஸ்மோக்க போட்டு வர வச்சு ஐடியா மாறு. ஐயோ பங்கு வெறியா இருந்தது. கரெக்டா அந்த பக்கம் போய் தப்பிச்சிட்டாரு. ஐயோ இந்த ஃபைட் பாரு எவ்வளவு நேரம் நடக்குது பாரு. எவ்வளவு நேரம் நடக்குது அந்த ஃபைட். ஐயோ மறுபடியும் நேட் போறான் இஷான். கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆகல. சாய தூக்கிட்டானா டொட்டோ. சாய கரெக்டா தூக்கி ஆகணும். ஐயோ எல்லாம் பேனிக் மோட்ல இருக்காங்கடா டேய். பேனிக் பா. ஒரே ஒரு நேட் கரெக்டா அவங்க டீம் சாய் கரெக்ட் கனெக்ட் ஆகுமா? கீழ குதிச்சான் சாய். பங்கு நாக் அவுட். இங்க ஒரு காய் அங்க ஒரு காய். அங்க ஒரு காய் இங்க ஒரு காய். அங்க ஒரு காய் இங்க ஒரு காய் பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு காய் தூக்குறாங்க. ஒவ்வொரு காய் தூக்குறாங்க. டாம் இல்ல இருக்கா இருக்கா. கிஷான் இருக்கா. டாம் என்ன வேலை காட்ட போறான். டாம் டாம் டிபிஎஸ் உயிரோட இருக்கு. டிபிஎஸ் 14 கிலோ உயிரோட இருக்கு. ஜேபிஎஸ் 29 கிலோ. மரணம் 29 கிலோ அகால மரணம். மரணமடைகிறது गाइस. பியூர் சினிமா गाइस. இஷான் மட்டும்தான் இருக்கான். பத்த வைக்கப்பட்டதா வான். பத்தி எரிகிறதா வான். அவங்க மனசுல ஒரு பெரிய இடியா இறங்கி இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் முடிஞ்ச உடனே அங்க பாரு நூவ வேலை காட்டான். இதான் சாக்குன்னு டிஃபெண்ட் பண்ண பாக்குறான். டிஃபெண்ட் பண்ண பாக்குறான். ட்ரோல் இவ சாக்கா எடுக்கிறான். ட்ரோல் யூட்டிலைசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி உடைக்கிறான். ட்ரோல் 20 கில் போடுவாங்களா? ட்ரோலோட டீம் 6 கில் தான் தேவை. 15 இந்த மரமலை ஒரு நாக்க நாக்க மரமலை ஒரு நாக்க 17 இல்ல 17 இல்ல. இஷான் இன்னும் இருக்கான். இஷான் இன்னும் பொறுமையா இருக்கான். ஏசியா நம்பர் 1. அவங்களோட கில்ல ஜூயிஸ் அடிக்கலாம். ட்ரோல் ஜூயிஸ் நினைச்சா அடிக்கலாம். ஆங்கிள் இருக்கு. பொறுமையா இருக்கான். பொறுமையா இருக்கான். ஜூஸ் நினைச்சா மட்டும் தான் கேமை சேஞ்ச் பண்ணி விட முடியும். டிபிடிஸ் தடுத்து நிறுத்தினா ஜூஸ் அணியால மட்டும் தான் முடியும். ஏன்னா ரஷ்கார்ட் ஒரு நல்ல ரொட்டேஷன் போடுறான் ஜூயிஸ்க்கு. இஷான் பொறுமையா இருக்கான். இஷான் கிட்ட ஜோன் இல்ல. இஷான் கிட்ட ஜோன் இல்ல. 24 செகண்டா இருக்கு. 23 மீட்டர் போணும். இஷான் கிட்ட ஜோன் இல்ல. இஷான் தவறு இழைக்கிறான்.
இஷான் தவறு இருக்கிறான். பாக்குறான் டோ. இஷான் தவறு இருக்கிறான். நேடு போட்டுட்டு இருக்கான். இஷான் தவறு. ஸ்மோக் போடு. இஷான் கிட்ட ஸ்மோக் இருக்கா? ஸ்மோக் 5 ஸ்மோக் இருக்கு. இஷான் தவறு இழுச்சிட்டான். இஷான் தவறு இழுச்சா 5 ஸ்மோக் இருக்கு. ஒரு ஸ்மோக் கூட யூஸ் பண்ணல. ஒரு ஸ்மோக் கூட யூஸ் பண்ணல. மிகப்பெரிய ஒரு தவறு நடந்துருச்சு. நடந்துட்டே வரோம். ஐயோ வெறியா 18 கிலோ. ஐயோ 18 கிலோ 19 கிலோ. ஹியூ வெயிட் பண்றான் அவன். ஸ்கை தவறு இழுச்சிட்டான். ஸ்கை இங்க அடிக்காம வேற பக்கம் விளையாண்டுட்டான். அந்த பக்கம் ஒரு 2 நாக் ஆயிடுச்சு. 18 கிலோ. ஸ்கை ஓபி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழுச்சிட்டான். இஷான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழுச்சிட்டான். இது டிபிடிஎஸ்க்கு ஃபேவர் ஆனது. டிபிடிஎஸோட டிராஃபி உறுதி செய்யப்படுகிறதா? டிபிடிஎஸோட டிராஃபியா 2வது 3வது மேட்ச்ல 19 கிலோ. 22 கில்லுக்கு வாய்ப்பு இருக்கு. 22 கில்லுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜியூ சோல்ஜர் உடைக்க முடியுமா? ஜியூ சோல்ஜர் 1 2 சொல்லி ஷூட் பண்ணினானா அந்த மேட்சே மாறி இருக்கும். தாவல் இலக்ஷனா ஜியூ சோபி தாவல் வந்து ஐஜல் மிஸ்டேக் நடந்ததா? அவளதான் அவுட் சைடுல மாட்டிட்டாங்க. அகார மரணம் ஹைப்பர்சான் 8 கில். ஹைப்பர்சான் 8 கில். சிங்கப்பூர் லாக் அவுட். சிங்கப்பூர் லாக் அவுட். ஹைப்பர்சான் the rise of ஹைப்பர்சான் நடக்குதா? ஹைப்பர்சான் 9 கில். ஹைப்பர்சான் முடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டது. இடி இறக்கப்பட்டது. கொலையே என்று சொல்லி 20 கில்லை உடைத்தது டிபிடிஎஸ்.